நம்மளுடைய தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு புயல் வரப்போகிறதா பேச்சு பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த புயல் வந்தாக்கா நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கிற பர்டிகுலர் பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டேமேஜாக தாக்கம் ஏற்பட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி பிளேஸ்லாம் இருக்குது அது மட்டும் இல்லை, தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஸ்கூலுக்குமே பார்த்தா இன்றைக்கி லீவ் விட போகிறதா பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவும் உண்மையான நியூஸாக இல்லை ஃபேக்கான நியூஸாக அதையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். புதுச்சேரியில் இன்றைக்கி பள்ளி கல்லூரிகளுக்கு லீவ் விட்டுட்டாங்க, அது உண்மையான நியூஸ். ஆனால் தமிழகத்தில் ஒரு இரு பள்ளிகளுக்கு மட்டும்தான் லீவ் விட போகிறதா பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. மாவட்டங்களுக்கு லீவ் விட போகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா புயலோட தாக்கம் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே மட்டும்தான் அதிகமாக லீவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ பார்த்தா ரீசெண்டாக கல்லூரி காலேஜில் பார்த்தா செமஸ்டர் எக்ஸாம் பார்த்தா போய்கிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி நடக்கும்? ஆனால் புதுச்சேரியில் ஃபுல்லாக பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தமிழகத்தில் எங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க? அண்ணா யூனிவர்சிட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஸோ லீவ் விட்டுருக்காங்களா? இன்றைக்கி பார்த்தா அரியர் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்க போகிறாங்க எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கான வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்னைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குன்னு வேறு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ அந்த புயல் எந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது, ஸோ அதோட வேகம் என்ன, எவ்வளோ சீக்கிரத்தில் கரையை கடக்கும், பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்களுக்கெல்லாம் எதனா பிரச்சனை வருமா, ஸோ எந்த மாதிரி அலர்ட்டை கொடுத்துருக்காங்க, எல்லோ அலர்ட் ரெட் அலர்ட் பார்த்தீங்கன்னா டேஞ்சராக நிறைய மாவட்டங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன மாவட்டம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துருவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புயல் சைக்ளோனோட நேம் தான் டித்வா, அப்படின்னா டிட்வான்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஆங்கிளில் புரியுதோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். அதாவது பார்த்தா தமிழகத்தில் நிறைய இடங்களில் மழை பெய்யுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புயல் வந்தாலே காற்றோட்டம் அதிகமாக இருக்கும், மழையும் வேகமாக பெய்யும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னையில் இருந்து வட மாவட்டங்களுக்கு மழை அதிகமாகவே இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டோட வெதர்மேன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரதீப் ஜான் அவங்க பார்த்தீங்கன்னா முக்கியமான தகவலை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட்டாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த டெட்வா புயல் இப்போ எந்த நிலையில் இருக்குது, ஸோ அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு புயலால் நம்மளுடைய தமிழகம் மட்டும் பாதிக்கப்படலை. ஸோ ஒரு அனதர் கண்ட்ரியை பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கு. அது வேறு யாரும் இல்லை, ஸ்ரீலங்கா. ஸோ நம்மளுடைய தமிழகம் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிங்காக இருக்கிற ஒரு கண்ட்ரினா ஸ்ரீலங்காவை சொல்லலாம். ஏன்னா பக்கத்து கிலோமீட்டர் தான். ஸ்ரீலங்காவில் இருக்கிற இந்த புயலோட நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா எந்த அளவில் இருக்குதுன்னு தெரியுமா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்லோவாக தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ யாழ்ப்பாணம் இந்த கடல் பகுதியில் இருந்து அந்த பிளேஸில் இருந்து பார்த்தீங்கன்னா ஸோ வடமேற்கு பகுதியில் நகர்த்தாகவும் சொல்லியிருக்காங்க. மேற்கு திசையிலும் வடக்கு திசையிலும் பார்த்தீங்கன்னா டெல்டா கடலோர பகுதிகள் வழியாக பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி செல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்களெல்லாம் எப்பொழுது கனமழை வரும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ புயலோட தாக்கம் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நவம்பர் 29, இன்றைக்கி சனிக்கிழமை. ஸோ இந்த சனிக்கிழமையில் பார்த்தா டெல்டா மாவட்டங்கள், ஸோ அதை சுற்றி இருக்கிற அரியலூர், கடலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இந்த மாதிரி பகுதிகளில் அதிக கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நவம்பர் 30 ஞாயிற்றுக்கிழமை என்னன்னா புயல் வடக்கை நோக்கி நகர்வதால் ஸோ மழையோட தாக்கம் இன்னும் அதிகரிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, வேலூர், ராணிப்பேட்டை இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு கனமழை அதிகமாக பெய்யக்கூடும்னு பார்த்தீங்கன்னா வெதர்மேன் பிரதீப் ஜான் அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். சென்னைக்கு ஆபத்து இருக்கா இல்லையா, எந்த மாதிரி அதிர்ச்சியெல்லாம் காத்துக்கிட்டு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சென்னையை பொறுத்த வரைக்கும் எங்கே மழை வந்தாலும் அலறக்கூடிய ஒரே பிளேஸ் தான் நம்ம சென்னையை சொல்லுவோம். ஏன்னா நவம்பர் 30 பார்த்தீங்கன்னா கனமழை உச்சத்தில் இருக்க போதான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பீக் லெவலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 1 வரை காலை மார்னிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மழை நீடிச்சிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சென்னையில் கனமழை பார்த்தீங்கன்னா வெறும் 5 சென்டிமீட்டரில் 10 சென்டிமீட்டரில் 20 சென்டிமீட்டருக்கு மழை வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த கஜா புயல், வர்தா புயல், ஸோ அது போன்ற இந்த ஒரு புயல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெட்வா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இந்த ஒரு புயல் சென்னையை நோக்கி வரும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய புயலாக மாறும்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. புயலாக மாறாமல் ஸோ ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷன் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா போகணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்த 2 புயலும் கம்பேர் பண்ண சொல்ல, கஜா புயல், வர்தா புயல் இது 2த்தையும் கம்பேர் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா காற்று அதிகமாக பார்த்தீங்கன்னா வீசலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வேகம் அதிகபட்சமாக 50 முதல் 60 மீட்டர் வரை பார்த்தா இருக்குன்னு பார்த்தா இந்த டெட்வா புயலை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு புயல் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சென்னையில் பார்த்தீங்கன்னா வருஷமாக நவம்பர் மாதம் ஆனால் 38 சென்டிமீட்டர் பார்த்தா மழை பெஞ்சே ஆகணும். ஸோ அதுதான் அதோட சராசரி. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வெறும் 6 சென்டிமீட்டர் மட்டும்தான் மழை பெஞ்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு புயல் வரத்தாகவும் காரணமாக இருக்குன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா வெள்ள அபாயம் இருக்கா இல்லையான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வடகிழக்கு பருவமழை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சமச்சீராக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. தென் மாவட்ட அணைகள் மேட்டூர், வேலூர் இந்த மாதிரி வட மாவட்ட நீர்நிலைகள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொம்பியாச்சு. இந்த ஒரு புயல் ரொம்பவுமே பொறுமையாக போய்கிட்டு இருந்தால், ஒரே இடத்துல மட்டும் நின்று பொறுமையாக போய்கிட்டு இருந்தால்
பல இடங்களில் வெள்ள அபாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரே இடத்துல நிற்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா சரியான மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த இடம் மட்டும் ரொம்பி ஸோ ஒரு வெள்ளம் வர்றதுக்கு அபாயமாக இருக்குதுன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. இந்த சுச்சுவேஷனை பொறுத்திருக்கும் பார்த்தீங்கன்னா பருவமழை காலம் பார்த்தீங்கன்னா பெரிய வெள்ள பாதிப்பில் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தாதுன்னு பிரதீப் ஜான் அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா சேஃபாக இருங்க. கவர்மெண்ட்லேருந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு வீட்டிலே இருங்க. சரிங்களா? வீடியோ பிடிச்சா லைக்கே கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.